டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் வளர் இளம் பெண்களுக்கான மனநலம் பற்றிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வளர்ச்சி நிலைகளை அடையும் பொழுது உடல் வளர்ச்சியும் அதே சமயத்தில் மன வளர்ச்சியும் அடைவாங்க. அப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு வயதுக்கு வரும்பொழுது மனம் சார்ந்த பல சிக்கல்கள் இருக்கும். என்னென்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பெண் குழந்தைகள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தனித்தன்மையாக யோசிப்பாங்க. அம்மா ஏதாவது சொன்னால் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதிகமான கோபம் இருக்கும். இது எல்லாமே அவங்க மனதளவில் வருகின்ற மாற்றங்கள் தான். இதற்கு அடிப்படை ஹார்மோன்கள் மாற்றம் தான். ஏன்னா மாதவிலக்கு ஆரம்பிக்கின்ற சமயத்தில் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் போன்ற ஹார்மோன்களுடைய சீரற்ற தன்மையினாலேயும் இது ஏற்படும். என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்? அதிகமாக தூங்குவாங்க, சில பேர் தூங்காமல் இருப்பாங்க. நம்ம தூங்காமல் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன்னு சொல்லுவோம். தனிமையை விரும்புவாங்க. நம்ம நினைக்கிறத அம்மாட்ட பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னும் சில குழந்தைகள் நினைப்பாங்க. அதற்கப்புறம் மனப்பதட்டம், எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. இதனால் தூக்கமின்மை ஏற்படும். இந்த தூக்கமின்மை காரணமாக அவர்களுக்கு வயிற்று வலி, தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். ஏன்னா நம்ம தூக்கமின்மை அப்போ உடம்புல பித்தம் அதிகரிக்கும். இந்த பித்தத்தின் காரணமாக வயிற்றில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே சாப்பிடுகின்ற உணவை தவிர்த்து புதிய உணவுகளை கேட்பாங்க. மேலும் இனிப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க. இது அடிக்ஷன்னுமே சொல்லுவோம். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சாக்லேட் நிறையா சாப்பிடுவாங்க, சில பேர் ஐஸ்கிரீம்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க, சில பேர் எண்ணெய் பொருட்களை அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா அவங்க உடலில் மாற்றங்கள் இருக்குது, அதிகமான தேவை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். தூக்கமின்மை காரணமாக மறதியும் அவர்களுக்கு இருக்கும். நம்ம படிப்பில் கவனச்சிதறல்கள் இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில பெண் குழந்தைகள் தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளும் தன்மையும் அவர்களுக்கு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் தாண்டி மொபைல் அடிக்ஷன் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றோர்களுமே தன்னுடைய பெண் குழந்தை இப்படி செய்வதை ரொம்ப கஷ்டமாக உணர்றாங்க. இதை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத அணுகுவோம். முதல்ல குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் அந்தந்த வயதில் ஏற்படுகிறது தான் அப்படிங்கிறதுடைய புரிதல் பெற்றோர்களுக்கு வேணும். இது பெண் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அந்த தாய் சரியான அணுகுமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடன் நண்பர்களாக பழக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பல ஐயங்களை, டவுட்ஸை அவங்க கிளாரிஃபை பண்ண முடியும். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல நண்பர்கள்ட்ட பழகுறாங்களான்னு பார்க்கணும். வீட்டில் அவங்க எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கான சிக்கல்களை கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா வெளியில் அவங்க டவுட்ஸ் கேட்கும் பொழுது அவர்களுக்கான சரியான விடை கிடைக்காமல் எப்பொழுதும் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இது முதல் வகை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எந்த வகையான மனச்சிக்கல்களை தீர்ப்பதற்கும் உணவு மூலியமாகவும் தான் நம்ம முதல்ல வைத்தியம் பண்ணணும். நல்ல சத்தான உணவுகள் அவர்களுக்கு கிடைக்கிறதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த பருவமானது உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து செல்லணும். அப்போ இரண்டுமே சரியாக இருக்கணும்னா நம்ம உணவில் எப்பொழுதும் புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் நிறையா இருக்கான்னு பார்த்துக்கணும். நார்ச்சத்துள்ள காய்கறிகள் இருக்கணும். அவர்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய சிந்திக்கும் ஆற்றல் சீராக இருக்கும். அப்போ நல்ல தூக்கம் கிடைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் ரொம்ப அவசியமானதாக இருக்கும். உணவில் சத்தான காய்கறிகள் கூட நெய் சேர்த்து கொடுக்க வேண்டும். அவர்களுடைய மாதவிலக்கு சீராக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது எல்லாமே அடிப்படை தேவை. மேலும் படிப்பு மட்டும் இல்லாமல் வேறு எதிலையாவது அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக உடற்பயிற்சி செய்ய சொல்லும் பொழுது மன ஆரோக்கியம் சீராக இருக்கும். நம்முடைய தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது அவர்களுக்கான நம்பிக்கை தன்மை அதிகமாக இருக்கும். மேலும் சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க. முகத்தில் ஏதாவது முகப்பரு வந்தால் கூட அதீத கோவப்படுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நல்ல மருத்துவரிடம் பார்த்து அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் மனநல சிகிச்சையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கஷ்டம் இருக்கும். படிப்படியாக அதிலிருந்து விடுபட்டு மிகச்சிறந்த புத்திசாலிகளாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மனநல சிக்கல்கள் பற்றிய சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.